அன்பு குழந்தைகளே, நம் மின்னல் கன்னி என்னும் அதிவேக காவலரை பற்றி கேளுங்கள். இவள் மின்னலைப் போல சக்தி படைத்தவள். தமிழ்நாட்டின் ஒளியையும் மின் ஆற்றலையும் காப்பவள். ஒருநாள் இரவு நேரத்தில் திடீரென்று ஊரே இருண்டு போனது. தெருவிளக்குகள் அணைந்தன, வீடுகளின் ஒளிகள் அடங்கின. நம் ஒளியை திருடியவன் வேறு யாருமில்லை, அதுதான் பயங்கரமான இருட்டு பூதம். அந்த பூதம் மின்கம்பிகளைப் பற்றிக் கொண்டு நகரத்தின் சக்தியையெல்லாம் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. உடனே மின்னல் கன்னி செயல்படத் தொடங்கினாள். அவள் காற்றில் ஒரு நீல நிற மின்னல் கீற்றாக பாய்ந்து அந்த இருளை நோக்கிச் சென்றாள். இருட்டு பூதம் ஒளிந்திருந்த இடத்திற்கு சென்று சிறிதும் பயமில்லாமல் தன் கைகளிலிருந்து தூய ஒளியை உருவாக்கினாள். அந்த பிரகாசமான ஒளியின் தாக்குதலை இருட்டு பூதத்தால் தாங்க முடியவில்லை. அது பலமிழந்து மெதுவாக சுருங்கியது. மின்னல் கன்னி அந்த பூதத்தின் இருண்ட சக்தியை ஒரு சிறிய ஒளிப்பந்தில் அடைத்தாள். பிறகு அந்த ஒளியை எடுத்து நகரத்தின் மின்கம்பிகளுக்குள் மீண்டும் செலுத்த விளக்குகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பளிச்சென்று எரியத் தொடங்கின. மின்சாரம் திரும்பி வந்தது. நம் மின்னல் கன்னி தான் காக்க வேண்டிய ஒளியை காத்துவிட்டு அமைதியாக மலைகளை நோக்கி திரும்புகிறாள். வெளிச்சம் எப்போதும் இருட்டை வெல்லும் என்ற மிக அழகிய ரகசியத்தை அவள் நிரூபித்துவிட்டாள்.